ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் பண்டா. ஸோ வந்துட்டு கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடலை. கொஞ்சம் வந்து வீட்லேயும் பிஸி, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. அப்புறம் வந்துட்டு எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மேபி இந்த வீடியோ எண்டில் வந்துட்டு நம்ம இந்த வேர்டை வந்து டெலீட் பண்ண போகலாம், போகாமலும் போகலாம். ஸோ வந்து வாங்க பார்க்கலாம். என்னென்னா வந்துட்டு எனக்கு அயன் குளம் வந்து ஃபார்மே ஆகலை. நம்ம வந்து அதுக்கு நிறைய ரீசன் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி சுற்றி கிராஸ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீட்டர் அளவுக்கு கிராஸ் இல்லாமல் இருந்தால் தான் அயன் குளம் வந்து அந்த வாட்டர் இருக்கிற இடத்துல வந்து ஸ்பான் ஆகும், இல்லாட்டா வெளியே ஸ்பான் ஆகும் மேபி. ஆனால் எனக்கு என்னென்னா ஸ்பானே ஆகலை. வில்லேஜர் வந்துட்டு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்ட வில்லேஜர் வந்துட்டு உள்ளே இருந்தான் அப்படின்னா அப்போயுமே நமக்கு வந்து அயன் குளம் ஃபார்ம் ஆகாது. பட் எனக்கு என்னென்னா கேட்டெல்லாம் வந்து ஃபார்ம் ஆணுச்சு. கேட்லாம் ஃபார்ம் ஆகும்பொழுது அயன் குளம்பும் ஃபார்ம் ஆகணும் தானே. பட் வந்து எனக்கு அயன் குளம் ஃபார்ம் ஆகலை. நானும் வந்து என்னடா ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்ன எல்லா ரீசனையும் பார்த்தேன். சரி, ஓகே, அதுக்கப்புறம் மேபி இந்த கிராஸ் வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு கிட்டேயே கட்டியிருக்கிறதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கிராஸ் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கிராஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நியூவாகவே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதுக்கு க்ரியேட் பண்ணிகிட்ருந்தேன். நம்ம வந்து மேலே இருக்கிற ஒரு லேயர் ஆஃப் சாண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே வந்துட்டு நம்ம அந்த என்ன சொல்கிறது கிராஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறமேட்டுக்கா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டலான்னு சொல்லி நான் இந்த மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிராஸும் ரிமூவ் பண்ணிட்டேன், கிராஸ் வந்து வளராத மாதிரி. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம வில்லேஜரை வந்துட்டு இப்போ மாற்றணும். என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளால் அங்கெல்லாம் போய் எனக்கு வில்லேஜர் கூட்டிகிட்டு வர அளவுக்கு வந்துட்டு பொறுமை இல்லைங்க. ஏன்னா வந்து நானும் என்ன சொல்கிறது ட்ரை பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அயன் குளம் ஸ்பான் ஆகிருக்கணும். பட் ஸ்பான் ஆகாததுனால எனக்கு ஒரு மாதிரி அடே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன். மேபி வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் பேக்ஸ் மூலயமா கூட ஆகாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம். அதனால தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு நியூவாக ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்துட்டு அயன் குளம் ஸ்பான் ஆகலை அப்படின்னா மேபி வந்து ரிசோர்ஸ் பேக் அந்த மாதிரி ஏதாவதுனால வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். நான் வந்து இருக்கிற எல்லா பெட்ஸையுமே எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அப்போது தானே நம்ம வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அதில் வந்து ஒரு 5 வில்லேஜஸ் இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம். இதில் அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 வில்லேஜஸ் இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு ஒன்றும் இல்லை 10 வில்லேஜஸ்க்கான கேப் க்ரியேட் பண்ணி அவங்க பண்ணுறதுனால நமக்கு வந்து பெட்டு வந்துட்டு 10 வில்லேஜஸ்க்கு தேவைப்படும். அதனால் வந்துட்டு இருக்கிற எல்லா திங்ஸையுமே நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டுக்கா வந்துட்டு ஓகே, பெட் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ அங்கே போயிட்டு நம்ம உள்ளே வந்து வில்லேஜரை கூட்டிகிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இருக்கிற பெட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இந்த சைடு வேணால் நமக்கு இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 10 வில்லேஜஸ் நமக்கு இப்போ கையில் வந்துட்டு 3 இருக்குது. நம்ம வந்து உள்ளே இங்கே வெளியே அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னும் 2 பெட்டு வேணும். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து 7 or 8 பெட்ஸ் வந்து கிடச்சிது. நமக்கு 5 போதும் அப்படின்னு சொல்லி நான் 5 யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ரீஸ்பான் வச்சுருக்கிற அந்த பெட்டையும் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் சப்போஸ் செத்து போயிட்டேன்னா நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரீஸ்பான் இடத்துல வந்து ஸ்பான் ஆகிடுவேன்னு சொல்லிவிட்டு இந்த சாஃப்ட் ஸ்டோனை வந்துட்டு பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து நமக்கு இன்னும் நிறைய கிடைக்குன்றதுனால கட் பண்ணி நான் அதை பாதியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பெட்டு தான் இப்போது பிரச்சனை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் சோர்ந்து போயிட்டேங்க. அயன் ஃபார்ம் கட்டி ஒரு அயன் குளம் உருவாகலைன்னா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்காது. ஒரு இது சொல்கிறது நமக்கு ஒரு உற்சாகம் இருந்தால் தானேங்க கட்ட முடியும். அது என்னன்னே தெரியல. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறமேட்டுக்கா பெட்டு வேணுன்றதுனால பெட்டை தேடி தான் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து நான் சாண்டுன்னு நினச்சேன். பட் வந்து இது எறும்போடைய வீடு போல். அதில் வந்து எனக்கு ஆண்ட் குயின் அப்படின்ட்டு ஒன்று கிடச்சிச்சு. அதை வச்சு என்ன பண்ணலான்லாம் எனக்கு தெரியலை. சரி, ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பார்த்தா இங்கே எலிஃபண்ட் இருந்தது. இந்த யானைக்கிட்ட வந்து ரைட் போகலான்ட்டு ஏறி உக்காந்து அது எனக்கு கீழே இறக்கி விட்டுருச்சிங்க. அதுக்கு எனக்கு பிடிக்கல போல்.
என்னை இறக்கி விட்டதும் சரி ஓகே அப்படின்னு இந்தாட்ட வந்தால் இங்கே கங்காரா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஹிப்போபோட்டாமஸ், நீர் யானை. ஆமாம் தானே? தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு அந்தளவுக்கு அறிவும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரியா? நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன். இப்போ வந்துட்டு நம்ம மீண்டும் வேறு வேலையை பார்க்கலான்ட்டு போனால் இங்கே வழக்கமாக இருக்கிறவன்லாம் இருந்தான். ஏதாவது வில்லேஜே கிடைச்சாலும் கொஞ்சம் சந்தோஷந்தான். நானும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல. இங்கே பார்த்தா வில்லேஜுங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்த வில்லேஜ் தான். இவன் மேலே இவன் எங்கேயோ கூப்பிட்டு போனான். போடாடே அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வில்லேஜ்கிட்ட போயிட்டேங்க. ஏன்னா நமக்கு இப்போ பெட்டு முக்கியம், நம்ம வேலை முக்கியம். ஸோ நம்ம வந்துட்டு போனால் ஒரு கங்காருவால் நான் செத்து போயிட்டேன். இப்போ மீண்டும் நான் அந்த இடத்துக்கு போகணும் இல்லையா? எரிச்சல் இல்லையா? அந்த கங்காருவை நான் என்ன பண்ணேன்? ஏன் தான் இந்த கங்காருங்க இப்படி இருக்குதுன்னே தெரியல. அது வயிற்றில் ஒரு குழந்தைய வச்சுருக்கு, அதை பார்க்கலான்ட்டு தானே நான் போனேன். அது ஏதாவது நான் பண்ணேன்னா? இப்போ எனக்கு வழி கூட தெரியல, எங்கே போய் எப்படி போகணுன்னு கூட தெரியலை. சரி ஓகே, எப்படியாவது போய் கண்டுபிடிப்போம். இங்கே வந்துட்டு ஒரு லயன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு என் கை சும்மா இல்லாமல் அதை அடிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா அது என்னை துரத்தி ஆல்ரெடி 3 ஆட்டை குறைச்சிருச்சு. சரி பார்ப்போன்னு பார்த்தா மீண்டும் 3 ஆட்டு, மீண்டும் அவ்வளோதான், செத்தே போயிட்டேன். அப்புறம் ஸ்லைம் பை ஃபீமேல் லைன்னு நினைக்கிறேங்க. அதுக்குன்னு இப்படியா அடிக்கிறது? ஒரு பாவம் புண்ணியம் பார்க்காம தெரியாதனமாக தொட்டுட்டேன். சரி வேறு என்ன, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீண்டும் நம்ம லூட்டையோ இல்லை அந்த வில்லேஜையோ கிடைச்சா போதும்னிட்டு மீண்டும் வந்து அந்த சைடு நோக்கி போயிட்டுருந்தேன். பட் வந்து நான் போகிறவே வந்து தப்புன்னு நினைக்கிறேன். பட் என்னவோ ஏதோ ஒன்று, இப்போதைக்கு நமக்கு தேவை பெட்டு. அதனால் வந்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருந்தேன் சவனேனிட்டு. போகிற வழியில் வந்துட்டு இந்த ஜீப்ரா இதெல்லாம் மீண்டும் வில்லேஜுக்கே வந்துட்டோம் நம்ம. ஸோ வந்து பிரச்சனை இல்லை, நம்ம வில்லேஜில் போயிட்டு எல்லாம் எடுத்துப்போம். நம்ம போன டைமே எந்த திங்ஸும் எடுத்துகிட்டு வரல, அதனால் எங்கே இந்த திங்ஸ் நமக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து ஒரு புறா குருவி இருந்ததுனால அதுக்கு டேம் பண்ணலான்னு பார்த்தேன். பட் வந்து அது கையிலே சிக்கலை. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம தான் முன்ன செத்து போனோம் இல்லையா, அந்த கங்காரு அடித்து. அப்போ நம்மக்கிட்ட இருந்த எல்லா திங்ஸையும் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போய் தூங்கிடலாம், ஏன்னா இருட்டாயிடுச்சு. ஸோ வந்து நம்ம தூங்கணும் இல்லையா, தூங்கிட்டு அந்த பெட்டை விடுவேனா நானே. அந்த பெட்டு எடுத்துகிட்டு தான் போகணும், தூங்க முடியல. அப்புறமேட்டுக்கா மீண்டும் வந்து டேம் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த புறா ஒன்று என்னை எடுத்து தூர போகணும் இல்லையா, எனக்கு ஃப்ரெண்டாகிடணும். எதுவுமே ஆகாமல் சும்மா லூஸ் மாதிரி கூடையே சுற்றிக்கிட்டேன். அப்புறம் நம்ம தூங்கி ஏஞ்சிட்டு இன்னொரு புறா வந்து நம்மளையே தேடி வந்துச்சு. அது நம்ம புறான்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் ஓகே நம்ம இப்போ பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபார்மிங்க்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து வில்லேஜஸை வந்துட்டு இப்போ நம்ம பெருசு பண்ணி நிறைய பேர் கொண்டாடணும் இல்லையா, ஒரு 10 பேர். அதனால் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸையும் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் கேம் விட்டு வெளியே போயிட்டு அப்புறம் டைம் கிடைக்கும் போது தான் உள்ள வந்து விளையாடினேன். அப்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, கீழேயே வந்துட்டு ஒரு வழி போட்டு நம்ம வந்து அப்படியே பக்கம் தானே பண்ணியிருக்கோம் நம்ம நியூ ஃபார்ம் கட்டுறதுக்கு. ஸோ வந்து நம்ம வில்லேஜர் விடுறதுக்கான வழி விட்டுருந்தோம் இல்லையா, அதிலிருந்தே வந்து வழி பண்ணி நான் உள்ளே போயிட்டு கரெக்டாக வில்லேஜர்ஸ் பெட்டு போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே போயிட்டேன். அங்கேருந்து நான் அந்த கேப் வழியாகவே பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு போட்டோடனே நைட் ஆனதும் வில்லேஜஸ் எல்லாம் பெட்டில் வந்து படுத்துட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டு ஆல்ரெடி இருந்த ஃபார்மில் வந்துட்டு அங்கே இருந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு வில்லேஜஸ் எல்லாரையும் நான் இங்கே வந்து கொண்டு வந்துட்டேன். சாரி, இதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து நான் அதை மறந்துட்டேனே. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அதை மறந்துட்டேன்றதே எனக்கு இந்த மாதிரி பாதியில் தான் தெரிஞ்சுது. நான் வந்து எதுக்கோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போயே நான் லூசு மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்படின்ற ஒரு டென்ஷனில் எடுத்துருந்துருக்கலாமோ அப்படி வந்து ஒரு டென்ஷனில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்,
ஹார்ட்டு வேறு ஒரு ஹார்ட்டு தான் இருந்தது. சரி எங்கேயாவது போய் செத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருந்தேன். அப்புறம் செத்த பிறகு வந்துட்டு இங்கே பார்த்தா நம்ம வில்லேஜர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தான் பெருசாக இருந்தாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஃபுட்டு அவ்வளோவா இல்லை. நான் இருக்கிற ஃபுட்டை மட்டும் போட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் போட்டேன். அதுக்கு வந்துட்டு அவன் ஒருத்தர் 2 பேரை தான் வந்துட்டு குட்டி போட்டிருந்தான். அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ணலாம், அது வரைக்கும் அவங்க குட்டி போட்டு அவங்க பெருசாகி அதுக்கப்புறம் தானே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா போய் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு அவங்கள வந்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா மழை சமயத்தில் வந்துட்டு பகலாகவே இருந்தாலுமே ஜாம்பிஸ் வரும். அப்போ வந்து அவங்களுக்குள்ளே ஒளிந்து ஆல்ரெடி நானே கண்ணுன்ட்டு ஒரு 4-5 தான் வச்சுன்னுக்கிறேன். அதில் அந்த வில்லேஜஸும் செத்து போயிட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். ஆல்ரெடி கடுப்பில் சுற்றிட்டு இருக்கிறதுனால அவங்களெல்லாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஜாம்பி வந்துட்டு நம்ம வைப்போம். சிலர் சொல்லியிருந்தீங்க ஜாம்பி வந்து பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா வில்லேஜர் பயப்பட்டால் வந்துட்டு அயன்குலம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ வந்துட்டு அதனால் நான் 2 சைடும் போட் போட்டுட்டு ஜாம்பி வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த போட்டில் உட்காந்துக்கிட்டோம். அப்புறமேட்டுக்கா நம்ம கீழே இறக்கிட்டு விட்டு கரெக்டாக வந்து வில்லேஜர்ஸ்க்கு நேராக நிற்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாம்பிக்கு வந்துட்டு போட் போட்டிருந்தேன். ஆனால் வந்துட்டு இன்னும் இருட்டாகலை. மேபி வந்துட்டு இருட்டானா நிறைய ஜாம்பிஸ் வரலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு கிட்ட அவ்வளோவா ஸ்பான் ஆகாதனால நான் வந்து சுற்றி அந்த இருக்கிற அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறமேட்டுக்கா வந்துட்டு இந்த இடத்துலலாம் கிளியராக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா இன்னும் நமக்கு ஜாம்பி கிடைக்கல. நம்மளை சுற்றி ஜாம்பி இன்னும் வர ஆரம்பிக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கா நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். கத்தியெல்லாம் எடுத்து கையில் வச்சிட்டு இருந்தேங்க. ஜாம்பி வந்தால் பிடிச்சி போட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம நினைக்கிறது நடக்குமா சொல்லுங்கள். அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் எங்கேயோ அடிபட்டுச்சு. பார்த்தா எலும்புக்கூடு மண்டை. உன்னைய நான் கேட்டனால இல்லை உன்னைய கூப்பிட்டுனா சொல்லு அப்படின்ட்டு அவனை சாவடிச்சிட்டு வருமானு பார்த்தேன். வரலை. பார்த்தா இவன் தான் வந்து வெடிக்கிறான். இல்லை நான் கூப்பிடாதவன் எல்லாரும் வரானுங்க. இப்போ இந்த ஸ்பைடர் என்னை துரத்துது. சரி தூங்கிடலாமோன்னு வந்தாலுமே ஓகே தூங்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஸ்பைடரை அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தீங்களா ஹார்ட் 2 தான் இருக்குது. எவெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோமோ வாழ்க்கையில் இப்படி தான் இதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் வராது. அப்புறம் ஜாம்பிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. வந்தவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா என்னையெல்லாம் கண்டுக்கலைங்க. அந்த சின்ன ஓட்ட வலையாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த வில்லேஜஸை பார்த்து உள்ளுக்குள்ளே நின்றுட்டு இருந்தானுங்க. அப்பையும் வந்துட்டு இந்த ஸ்கெலிட்டன் மண்டை என்னை தூரத்துலேருந்து அடிச்சிட்டு இருந்தான். சரின்ட்டு வந்து நம்ம திங்ஸ் வச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். அப்புறமேட்டுக்கா சரி ஜாம்பி வந்து இருக்கிறதுனால 2 பிடிச்சிப்போம். அவனுங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக உள்ளே இறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்துட்டு நம்ம தோணுனா தான் உள்ளே இறங்குவானுங்க. அவனுங்க பாருங்களேன் கீழேயே பார்த்துட்ருக்கானுங்க. வில்லேஜஸே பார்த்துட்ருக்கானுங்க. விட்டால் அப்படி கடிச்சு கதறிடுவானுங்க போல். அப்புறம் ஒருத்தன் மட்டும் இங்கே நின்றுட்டு இருந்தான். அவனை போய் நான் தள்ளி விடலான்னு பார்த்தா அவன் என்னை அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் உசுப்பேற்றி கூட்டிகிட்டு வந்து இந்த போட்டில் உட்கார வச்சிட்டேன். அப்புறம் என்ன நம்ம மீண்டும் வந்துட்டு அவனுங்களை உள்ளே இருக்கிற வேலையை தான் பார்க்கணும். ஸோ அங்கே உள்ளே இருக்கலாம். அப்போ வந்துட்டு இந்த என்னது க்ரீப்பர் வந்து என்னை துரத்திக்கிட்டே இருந்தது. நான் வந்து தூங்காமலே ஏன் வந்து இருட்டிலே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜாம்பிஸ்லாம் வந்து சூரிய வெளிச்சம் வந்தால் எரிஞ்சு போயிடும். நம்மளுக்கு வந்து மேலே ஃபுல்லாக வெளிச்சமாக தானே இருக்குது. நம்ம அவனுங்களை உள்ளே இறக்கி சாண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுங்க சாக மாட்டானுங்கன்னு சொல்லி நான் இருட்டிலேயே இந்த வேலையை பார்த்துட்ருந்தேன். இதுவே வந்து க்ரியேட்டிவாக இருந்தால் நம்ம சட்டுன்னு பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது க்ரியேட்டிவ் இல்லாமல் நம்ம சர்வைவலே பண்ணுறதுனால நம்ம வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இருட்டிலே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். பயங்கர தடங்கள் ஒன்றும் முடியல. 10 வாட்டிக்கு மேலே செத்துருப்பேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து தான் இங்கே பாருங்க இங்கே பலாயிரம் வாட்டி செத்துருப்பேன். உள்ளேயே போகமாட்டான் அவன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு வழியாக வந்து நான் அவனுங்க எல்லாரையும் உள்ளே அடைச்சிட்டேன். அதில் பல வாட்டி நான் செத்துட்டேன். அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆனதுனால அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து வில்லேஜஸ் உள்ளே எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜாம்பியை உள்ளே விடும் பொழுது குட்டி வில்லேஜஸ் இருந்தானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் வந்து ஜாம்பிக்கிட்ட செத்து போயிட்டானுங்க. நான் வந்து ஒரு சாண்ட் வந்து எடுத்து ஜாம்பியும் வந்து ஜாம்பி கண்ணில் வந்து வில்லேஜர் படுற மாதிரி வச்சுருந்தேன்னா, அந்த குட்டி கேப்பில் வந்து குட்டி வில்லேஜர் போய் ஜாம்பிக்கிட்ட அடி வாங்கி செத்து போயிட்டான். அதனால் வந்துட்டு நான் இறங்கி எவ்வளோ வில்லேஜஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்ருந்தேன்.
அப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜாம்பி விட்டுருந்தேன்ல, அவன் ஃபுல்லாக க்ளோஸில் தானே இருக்கான். ஆனாலும் ஒருத்தன் எரிஞ்சு செத்து போயிட்டான். நான் வந்து மேபி இந்த குட்டி கேப் காரணமாக இருக்குமோன்னுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்வா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மேபி அந்த குட்டி கேப் தானோ அதனாலேயும் குட்டி கேப்னால தான் அவன் எரிஞ்சான் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த குட்டி கேப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடைக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம ஜாம்பியை பிடிச்சிருக்கோம். அந்த ஜாம்பி இப்படி எரிஞ்சு செத்து போச்சுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்ரெடி அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகலை. வில்லேஜஸ் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு வந்து 10 வில்லேஜர் வேணும். 10 வில்லேஜரும் இல்லை. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால் சுற்றி நம்ம அடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி கேப் இருக்கு இல்லையா, நம்ம வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரே ஒரு வில்லேஜர் தான், ஒரே ஒரு ஜாம்பி தான் உள்ளே இருக்காப்புல. அவரையும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மீண்டும் நான் ஜாம்பியெல்லாம் கலெக்ட் பண்ணியெல்லாம் உள்ளே போட மாட்டேன். ஸோ வந்து எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அயன் கோலம்க்கு வந்துட்டு நம்ம மேலே கட்டுறோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு 5 பின்னாடி ஒரு 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 இது வந்து ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம கட்டுவோம் ஒரு பிளாக்கு. ஸோ வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்த வந்து அடைக்கிறதுக்கு ஒரு பிளாக் போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு மேலே இப்போ வந்துட்டு அயன் கோலம் ஃபார்ம் ஆகிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு ரூமை உருவாக்குவோம். வாங்க தேவையானது எல்லாத்தையும் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஏன்னா நான் இங்கேருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். அதுவும் வந்துட்டு நான் அந்த ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் தான் நடந்தது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டு போடணும். இங்கே வந்துட்டு நம்ம ஹாப்பர் வைக்கிறதுக்கா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 வச்சுப்போம். அப்புறமேட்டுக்கா இங்கே வந்து செஸ்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேலே வந்துட்டு அயன்குளம் எரிஞ்சு இதில் விழுவும். ஓகேவா? அதனால் வந்துட்டு நான் இங்கே வந்து ஹாப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹாப்பர் வந்துட்டு நம்ம உட்காந்து கரெக்டாக வைக்கணும். நான் இப்போ வந்துட்டு தொலைன்னு வச்சுருக்கேன். பார்ப்போம் லாஸ்ட்டில் ஒர்க் ஆகுதா என்னன்னுட்டு. ஸோ வந்து நான் இப்போ செஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். நமக்கிட்ட செஸ்ட் இல்லை, இங்கே இதுலேயுமே இல்லை. ஆனால் என்கிட்ட செஸ்ட்டு இருந்தது, அது இப்போ எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல. இங்கே இருக்குது. ஸோ அங்கே நம்ம செஸ்ட் எடுத்துக்கிறோம். 5 இருக்குது, அதிகம் தான். நமக்கு 2 செஸ்ட் இருந்தாலே ஓகே தான். ஸோ வந்து அதிகமாக இருக்குது, பரவாயில்ல. நம்ம எடுத்துக்கிட்டு போய் இங்கே செஸ்ட்டு தப்பாக வைக்கிது. இப்படி வைக்கக்கூடாது, ஹாப்பரோட கனெக்ட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ வந்து கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன வேலை, அயன் கோலமுக்காண்டி அந்த செவரு எழுப்புறது தான் வேலை. வாங்க நம்ம அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த சாண்டு வச்சு நம்ம கட்டி ஆரம்பிப்போம். ஏன்னா வந்துட்டு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து ஒரு 3 லேயர்ஸாக வந்துட்டு பெருசு பண்ணிக்கிறேன். நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு இருட்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த நேம் போர்டு வச்சு நம்ம வந்து லாவாவை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் போர்டு தான் வச்சிட்ருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வச்சுட்டு அப்புறம் இந்த சைடு வச்சு பார்ப்போம் லாவா வந்து கரெக்டாக இருக்கான்னு. ஆனால் லாவா கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கீழே வரக்கூடாது. ஸோ வந்துட்டு நம்ம தப்பாக வச்சுருக்கோம். அதனால நான் லாவாவை எடுத்துட்டு மீண்டும் வந்துட்டு கரெக்டாக வைக்கிறதுக்காண்டி இப்படி வச்சப்போ வந்துட்டு அதாவது மண்டை டென்ஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியான விஷயம் கூட பண்ண முடியாது இல்லையா? அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் இப்படி இப்போவும் இருந்தேன். அதனால தான் எனக்கு சுத்தமாக வரல. சரி ஓகே அப்படின்ட்டு இது மாற்றி வச்சு பார்த்தேன். இப்போ வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதே சமயம் நமக்கு கேட் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் வந்துட்டு நான் கொஞ்சம் மேலே வச்சுட்டேன். அது வந்துட்டு நம்ம மீண்டும் கீழே வைப்போம், அது வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு கேட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ வந்து அயன் குழம்பும் ஃபார்ம் ஆகணும்ல, அது ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த நெருப்பு கீழே ஐ மீன் எரிக்குழம்பு கீழே போகுதான்னு பார்ப்போம். ஸோ வந்துட்டு போகுது. பட் வந்துட்டு ஹைட்டாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து அதை வந்து கீழே இறக்கி வைப்போம். ஏன்னா வந்து கேட்டுமே சாகலை. அயன் குழம்பையும் வந்து 2 பிளாக் மாதிரி தான் ஹைட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம 2 பிளாக்குக்கு இது பண்ணுற மாதிரி நம்ம போர்டு வச்சு எரிக்குழம்பு வச்சோன்னா அயன் குழம்பு ஃபார்ம் ஆச்சுன்னா செத்துரும். ஸோ வந்துட்டு கரெக்டாக இங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு செட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடு ஒன்று வைக்கணும், இங்கே வைக்கணும். ஓகேவா? அதனால் நம்ம வந்துட்டு அதை 2யுமே ரிமூவ் பண்ணி கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கும் போதே மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது.
ஓகே. இப்போ வந்து இந்த சைடு வச்சுட்டு நம்ம வந்துட்டு எறி குழம்பு ஊற்றிடலாம். இப்போ வந்து கேட் பார்த்தீங்களா, கேட் வந்து சாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு இனிமேல் அயன் குழம்பு ஃபார்ம் ஆகணும். ஆகலைன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ வந்துட்டு இது ஆச்சா ஆகலையான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.